மை டியர் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. அதில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்த்து அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர மீதி மைலின் உரையுடன் தொடர்புடையது. அந்த ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நரம்பு தூண்டல் விரைவாக கடத்தப்படும். செகண்ட் ஆன்சர், ரானிவெயரின் கணு ஆக்சான்களில் ஆங்காங்கே இடைவெளிகளை ஏற்படுத்துகின்றன. தேர்ட் ஆன்சர், நரம்பு தூண்டல் கடத்தலுக்காக ஆற்றல் வெளிப்பாடு அதிகரித்தல். ஃபோர்த் ஆன்சர், செயல் மின்னழுத்தம் தாவுதல் வழி கடத்தப்படுகிறது. இப்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மைலின் உரையுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மைலின் உரையுடன் தொடர்புடையதுன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மைலின் உரை எங்கே இருக்குன்னு தெரியணும். அப்போ நியூரான் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அப்போது நியூரான் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலாம். இப்போ இதான் ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர். நியூரானுங்கிறது என்ன? நியூரானுங்கிறது நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு. நியூரான் as a structural and functional unit of neural system அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நியூரானில் என்னென்ன பார்ட் இருக்கும்? நியூரான்களில் நியூரோக்ளியால் செல்கள் அப்படின்னு ஒரு கிளியால் செல்கள் வகையை சார்ந்த செல்கள் இருக்குது, துணை செல்கள். இந்த செல்கள் வந்து நரம்பு சாரா செல்கள். இதோட நியூரோக்ளியாக்களோட ஃபங்க்ஷன் என்ன? நியூரான்களுக்கு உணவை அளிப்பது, நினைவாற்றல் நிகழ்வில் பங்கேற்கும், செல் பிரிதல் மற்றும் இழப்பீட்டின் போது சேதமடையும் செல்களை புதுப்பிக்கும். அதை தவிர செல் விழுங்குதல், பாகோசைட்டோசிஸ், அந்த செல் இதில் இந்த ஃபங்க்ஷன்லாம் யார் செய்கிறா? நியூரோக்ளியால் செல்கள் செய்கின்றன. நியூரானில் பகுப்படையும் தன்மை இல்லை, ஏன்னா சென்ட்ரியோல்கள் இருக்காது. அதனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் யார் செய்கிறா? நியூரோக்ளியால் செல்கள் செய்கின்றன. சரிங்களா? இதை தவிர நரம்பு நாரிழைகள்லாம் நியூரானில் இருக்குது. ஓகே, இப்போ நியூரானோட ஸ்ட்ரக்சர் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்தம் நியூரான் ஸ்ட்ரக்சரை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த தடித்த குட்டையான கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த கிளைகளுக்கு பேர் டென்ட்ரைட்டுகள் அப்படின்னு பேர். இந்த பார்ட்டு செல் பாடி, சோமா இல்லைன்னா சைட்டான் அப்படின்னு இந்த நடுவில் உள்ள பார்ட்டை சொல்கிறோம். அது சோமா. ஒன்று வந்து செல் பாடி. செல் பாடிங்கிறது செல் உடல், சைட்டான், சோமா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நடுவில் இருக்க பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு டென்ட்ரைட். டென்ட்ரைட்டுங்கிறது எது? குட்டையான இலைகள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் டென்ட்ரைட். இந்த குட்டையாக நீச்சியாக இருக்கிற இலைகள் டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்டோட ஃபங்க்ஷன் என்ன? டு ரிசீவ் ஸ்டிமுலஸ். அதாவது என்ன பண்ணுன்னா, நரம்பு தூண்டல்களை செல் உடலை நோக்கி அனுப்பும். இங்கேருந்து வர தூண்டல்களை செல் உடலை நோக்கி அனுப்புகிற ஃபங்க்ஷனை யார் செய்கிறா? டென்ட்ரைட்டுகள் செய்கின்றன. செல் பாடியில் என்னென்ன இருக்குது? ஒரு செல்லுக்குரிய அனைத்து பொருட்கள் இருந்தாலும் அதில் என்ன இல்லை? சென்ட்ரியோல்கள் இல்லை. அதனால தான் நியூரான்கள் பகுப்படையும் தன்மை அற்றவை. சென்ட்ரியோல்கள் இருந்தால் தான் குன்றல் பகுப்பு, மைட்டோசிஸ், மியோசிஸ் நடக்கும். சென்ட்ரியோல் இல்லை, அப்போ பகுப்படையும் தன்மை அற்றவை யார்? நியூரான்கள். ஓகே, நியூரானை சுற்றியுள்ள பிளாஸ்மா சவ்விற்கு நியூரோலிம்மா. ஆக்சானை சுற்றியுள்ள பிளாஸ்மா சவ்விற்கு இதுதான் ஆக்சான், இந்த தேர்ட் பார்ட். வால் போன்று இருக்க பகுதி ஆக்சான். ஆக்சானை சுற்றியுள்ள பிளாஸ்மா சவ்விற்கு ஆக்சோலிம்மா. நியூரானை சுற்றியுள்ள பிளாஸ்மா சவ்விற்கு நியூரோலிம்மா. இதை தவிர செல் உடலில் என்ன இருக்கும்? சைட்டோபிளாசத்தில் நிசல் துகள்கள், அந்த பேர் நிசல் கிரானுலஸ். துகள்கள்னா கிரானுலஸ் கொண்ட எண்டோபிளாசா வளையும் செல் உடலில் இருக்குது. நியூரானை மொத்தம் 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். செல் உடல், டென்ட்ரைட்கள், ஆக்சான்கள், 3 பார்ட் இருக்குது. செல் உடலில் என்ன இருக்குது? நிசல் கிரானுலஸ் இருக்குது. சென்ட்ரியோல்கள் இல்லை, அதனால் நியூரான் பகுப்படையும் தன்மை அற்றவை. டென்ட்ரைட்டோட ஃபங்க்ஷன் என்ன? டு ரிசீவ் ஸ்டிமுலஸ், தூண்டல்களை செல் உடலை நோக்கி அனுப்பும். சரிங்களா? ஆக்சான் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல கூம்பு வடிவமாக இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ஆக்சான் ஹில்லக், ஆக்சான் மேடு. இந்த இடத்துல என்ன இருக்காது? நிசல் கிரானுலஸ்லாம் இருக்காது, கோல்கை உறுப்புகளும் இருக்காது. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து தான் ஆக்சான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சான் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னா, சினாப்டிக் பைகள் பேக்காக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெசிக்கிள்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இந்த பைக்குள்ளே அசிட்டைல் கோலைன் அது மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். இந்த பையில் தான் ஆக்சான் போய் முடியுது. ஆக்சானோட ஃபங்க்ஷன் என்ன?
நரம்பு தூண்டல்கள் ஸ்டிமுலஸ் இங்கே தான் தோன்றுறது. இங்கே இந்த செல் உடல்லேருந்து நரம்பு தூண்டல்களை ஆக்சான்கள் எடுத்துக்கொண்டு எங்கே போகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த சினாப்டிக் பேக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அடுத்த டென்ட்ரைட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும். டென்ட்ரைட்ஸோ நியூரோமஸ்குலர் ஜங்ஷனோ ரிசீவ் பண்ணிக்கும் இந்த தூண்டல்களை. சரிங்களா? சரி, ஆக்சானில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? கிளியால் செல்களின் ஒரு வகையான ஸ்வான் செல்கள் மைலின் உரையை உருவாக்குகின்றன. ஸ்வான் செல்கள்ங்கிறது கிளியால் செல்களின் ஒரு வகை. அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்வான் செல்கள் மைலின் உரையை உருவாக்குகின்றன. இந்த மைலின் உரை அங்கங்கே கேப்பாக இருக்குது பாருங்க. அந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரானிவேர், அதாவது ரானிவேரின் கணு என்று பெயர். அடுத்தடுத்த ஸ்வான் செல்களுக்கு இடைவெளியில் சிறு இடைவெளி இருக்குது, அதுதான் நோட் ஆஃப் ரானிவேர். ஓகே, அடுத்தது என்ன? மின் தூண்டல்கள் இங்கே தான் கடத்தப்படும். அப்போ என்ன ஆகும், மைலின் உரையிலேருந்து மின் தூண்டல் ஜம்ப் பண்ணி வேகமாக இப்படி ஜம்ப் பண்ணி போகும். சரிங்களா? அப்போது மைலின் உரையை கொண்ட நரம்பிலைகள் வேகமாக மின் தூண்டல்களை கடத்தும். மைலின் உரையற்ற, இந்த மைலின் உரையெல்லாம் இல்லை, இது மாதிரி உரையெல்லாம் இல்லாமல் வெறும் ஆக்சான் மட்டும் இருந்ததுன்னா அது மின் தூண்டல்களை மெதுவாக தான் ஸ்லோவாக அப்படியே கடத்திட்டே போகும், ஸ்லோவாக கடத்தும். மைலின் உரை இருந்ததுன்னா இப்படி ஜம்ப் பண்ணி கடத்தும். இப்போ மைலின் உரை எங்கே இருக்குன்னா மூளையில் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம். மூளையில் ஒயிட் மேட்டராக இருக்கிறதெல்லாம் மைலின் உரையை கொண்டது. நான் மைலினேட்டட் சாம்பல் நிற பகுதி அது மெதுவாக தான் நிதானமாக தான் மின் தூண்டல்களை கடத்தும். சரிங்களா? அடுத்தது நியூரானில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நியூரானில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் தெரியும். மொத்தம் பலமுனை நரம்பு செல் 1, ரெண்டாவது இருமுனை நரம்பு செல் 3, ஒரு முனை நரம்பு செல். இதை எதை வச்சு பிரிச்சிருக்காங்கன்னா டென்ட்ரைட்ஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. பலமுனை நரம்பு செல் அப்படின்னா ஒரு ஆக்சான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சான் இருக்குது இல்லையா, ஒரு ஆக்சான் செல் பாடி இருக்குது, நிறைய டென்ட்ரைட்ஸ்கள் இருக்குது. அப்போது பலமுனை நரம்பு செல் அப்படி என்ன ஒரு ஆக்சான் ஒரு செல் பாடி இருக்கும், டென்ட்ரைட்ஸ்கள் நிறையா இருக்கும். 1 ஆக்சான் 1 செல் பாடி, நிறைய டென்ட்ரைட்ஸ்கள், பல டென்ட்ரைட்ஸ்கள். இதுதான் பலமுனை நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மூளையில் பெருமூளை புறணியில் இடை நியூரான்கள் நிறையா இருக்கும். எங்கே இருக்கு? பெருமூளை புறணி பகுதியில் இடை நியூரான்கள், இன்டர் நியூரான்ஸ் அங்கே காணப்படும். இருமுனை நரம்பு செல்னா என்ன? ஒரு ஆக்சான் ஒரு டென்ட்ரைட்ஸ் ஒரு செல் பாடி. ஒரு ஆக்சான் ஒரு செல் பாடி ஒரு டென்ட்ரைட்ஸ், இதில் பல டென்ட்ரைட்ஸ். 1 ஆக்சான் 1 செல் பாடி, பல டென்ட்ரைட்ஸ். இதில் 1 ஆக்சான் 1 செல் பாடி 1 டென்ட்ரைட்ஸ். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்ன? விழித்திரை, கண்ணில் இருக்க விழித்திரை, உட்செவி, காதில் இருக்க உட்செவி, புறச்செவி, நடுச்செவி, உட்செவின்னு சொல்கிறோம். உட்செவி மூளையின் நுகர்ச்சி பகுதி, அதாவது நாசி துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம். இதில் எல்லாத்துலேயும் இருமுனை நரம்பு செல் காணப்படும். சரிங்களா? அடுத்தது ஒரு முனை நரம்பு செல். ஒரு முனை நரம்பு செல் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா டென்ட்ரைட்ஸே இல்லை, ஒரு செல் பாடி ஒரு ஆக்சான் தான் இருக்குது. ஒரு செல் பாடி ஒரு ஆக்சான் தான் இருக்குது, டென்ட்ரைட்ஸ் கிடையாது. இதுக்கு ஒரு முனை நரம்பு செல் அப்படின்னு பேர். இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? தண்டுவட நரம்புகள் திரள்களில் இருக்கும், அதாவது வளர்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும் முதிர் உயிரி. இதில் எல்லாத்துலேயும் ஒரு முனை நரம்பு செல் தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், நம்ம பார்த்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோம்? கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர மீதி மைலின் உரையுடன் தொடர்புடையது, அந்த ஒன்று எது? நரம்பு தூண்டல்கள் விரைவாக கடத்தப்படும். மைலின் உரை இருந்துச்சுன்னா நரம்பு தூண்டல் என்னாகும்? விரைவாக கடத்தப்படும். அதுதான் ஆன்சர். ரானிவேரின் கணு ஆக்சான்கள் ஆங்காங்கே இடைவெளிகளை ஏற்படுத்துகின்றன. ஆமாம், ஒரு நியூரானில் ரானிவேரின் கணு ஆங்காங்கே ரானிவேரின் கணு இருந்துச்சுன்னா நரம்பு தூண்டல் வேகமாக, மின்காந்த தூண்டல்கள் வேகமாக கடத்தப்படும். ரானிவேரின் கணு, அதாவது மைலின்
உறையுடைய செல்களுக்கு ஆற்றல் தேவை இல்லை. மைலின் உரையற்ற நரம்பு செல்களுக்கு தான் ஆற்றல் தேவை, ஏடிபி வேணும், ஏன்னா மெதுவாக கடத்திக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ராணிவேன் கணு இருந்துச்சுன்னா மின்காந்த தூண்டல் தாவி தாவி நடக்கும். இங்கே கேட்ட கொஸ்டின் மைலின் உரையுடன் தொடர்புடையது, நரம்பு தூண்டல் விரைவாக கடத்தப்படும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.